ஒரு வீடியோவை இன்ட்ரெஸ்டிங்கா மாத்துற ஒரு பவர்ஃபுல்லான டூல் தான் வீடியோ எடிட்டிங். நீங்க உங்க வீடியோவை லேப்டாப்ல எந்த சாஃப்ட்வேர் வேணாலும் யூஸ் பண்ணி எடிட் பண்ணலாம். அப்படி இல்ல நீங்க மொபைல்ல தான் எடிட் பண்றீங்க அப்படின்னா, நீங்க எந்த ஆப் வேணாலும் யூஸ் பண்ணி எடிட் பண்ணலாம். நான் இந்த வீடியோல சொல்லப் போற டெக்னிக்ஸ் எல்லாமே இது எல்லாத்துக்குமே காமன் தான். வெல்கம் டு ஜிஎஸ் தமிழ் டெக். வீடியோ எடிட்டிங்ல நீங்க பிகினர் அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் இப்போ சொல்ல போகிற இந்த டெக்னிக்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே போதும், நீங்களும் ஒரு பர்ஃபெக்டான வீடியோ எடிட்டிங்கை ஈஸியாக கற்றுக்கலாம். நான் இப்போ எக்ஸ்ப்ளனேஷன் பர்பஸ்க்காக இன்ஷாட் ஆப்பை யூஸ் பண்ணிக்கிறேன். கிளிப்ஸை நாம் 2 விதமாக டிவைட் பண்ணிக்கலாம். ஒன்று என்ன அப்படின்னா வீடியோ கிளிப்ஸ். இந்த மாதிரி காப்பிரைட் ஃப்ரீ வீடியோ கிளிப்ஸை நீங்கள் நிறைய வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் எப்போதுமே பிக்சர்பி அண்ட் பெக்சல் வெப்சைட்லேருந்து தான் இந்த மாதிரி வீடியோஸை டவுன்லோட் பண்ணிக்கிறேன். இதில் 2வது டைப் என்ன அப்படின்னா மோஷன் பேக்ரவுண்ட் வீடியோஸ். இந்த மாதிரியான பேக்ரவுண்ட் வீடியோஸ் நமக்கு நிறையவே வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் பிக்சர்பி அண்ட் பெக்சல் வெப்சைட்லேருந்து இந்த மாதிரி வீடியோஸை டவுன்லோட் பண்ணிக்க போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் அதில் அப்ஸ்ட்ராக்ட் பேக்ரவுண்ட் வீடியோஸ் அப்படின்ற டாப்பிக்கை கொடுத்து சர்ச் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி வீடியோஸை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இன்ஷாட் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் இருக்கிற இந்த வீடியோ அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். இதில் இருக்கிற இந்த நியூ அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துக்கலாம். இப்போது இதிலேருந்து நம்ம வீடியோக்கு தேவையான வீடியோ கிளிப்ஸை சூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போது நம்ம வீடியோக்கு தேவையான ஒரு பேக்ரவுண்ட் வீடியோ ப்ளஸ் ஒரு வீடியோ கிளிப் இது 2த்தையும் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ கீழே இருக்கிற இந்த க்ரீன் கலர் டிக் மார்க்கை கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம வீடியோக்கு தேவையான வீடியோ கிளிப்ஸை நம்ம செட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம பண்ண போகிற ஸ்டெப் என்ன அப்படின்னா, இந்த இன்ஷாட் லோகோவை டெலீட் பண்ணிக்க போகிறோம். அதுக்கு இந்த லோகோ மேலே கிளிக் பண்ணிக்கலாம். இதில் இருக்கிற இந்த ஃப்ரீ ரிமூவ் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கொடுத்து இந்த லோகோவை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம வீடியோவுக்கு தேவையான வாய்ஸ் ஓவரை ஆட் பண்ணிக்கலாம். வாய்ஸ் ஓவர் வீடியோ பண்ணுற நிறைய பேருக்கு இருக்கிற கன்ஃபியூஷன் என்ன அப்படின்னா, வாய்ஸ் ஓவரை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வீடியோ எடிட்டிங் பண்ணணுமா, அல்லது வீடியோ எடிட்டிங்கை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அதுக்கான வாய்ஸ் ஓவரை கொடுக்கணுமா. இது 2த்துல எது சரியான மெத்தட் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நாம் ஸ்கிரிப்டை எழுதிக்கலாம். அதுக்கப்புறமா அந்த ஸ்கிரிப்டுக்கான வாய்ஸ் ஓவரை பண்ணிக்கலாம். 3rd ஸ்டெப்பாக தான் நம்ம வீடியோ எடிட்டிங்கை பண்ணணும். இதுதான் சரியான ப்ரொசீஜர். இப்போ நம்ம வாய்ஸ் ஓவர் ஆட் பண்ணுறதுக்கு இந்த மியூசிக் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். நம்ம 2 விதமாக வாய்ஸ் ஓவரை ஆட் பண்ணிக்க முடியும். ஒன்று என்ன அப்படின்னா, இதில் இருக்கிற இந்த ரெக்கார்ட் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிட்டு நம்ம டேரெக்டாக இன்ஷாட் ஆப்லேயே நம்ம வாய்ஸ் ரெக்கார்டிங்கை பண்ணிக்க முடியும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வேறு ஏதாவது ஒரு வாய்ஸ் ரெக்கார்டர் ஆப்லேயோ அல்லது உங்கள் மொபைலோட வாய்ஸ் ரெக்கார்டரையோ யூஸ் பண்ணி உங்களோட வாய்ஸை ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அதை எடிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த இடத்துல நீங்கள் உங்களோட வாய்ஸ் ஓவரை ஆட் பண்ணிக்க முடியும். நான் இப்போ செகண்ட் ப்ரொசீஜரை தான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். ஸோ நான் இந்த மியூசிக் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் இருக்கிற இந்த மை மியூசிக் அப்படின்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கிறேன். இதுலேருந்து நான் இப்போ ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுருக்க ஒரு வாய்ஸ் ஓவர் ஃபைலை சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளோட வாய்ஸ் ஓவரை வீடியோவில் செட் பண்ணியாச்சு. நம்ம பண்ண போகிற அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா, நம்ம வாய்ஸ் ஓவர் ஆடியோ ஃபைலை செலக்ட் பண்ணிக்கிட்டு மேலே இருக்கிற இந்த வேல்யூம் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிட்டு இதில் வேல்யூமை ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணி 200% செட் பண்ணிக்கிட்டு டிக் மார்க்கை கொடுத்துக்கலாம். இப்போ ஒன்ஸ் நாம் ஆடியோ ஃபைலை ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். வெல்கம் டு ஜிஎஸ் தமிழ் டெக். வீடியோ எடிட்டிங்கில் நீங்கள் பிகினர் அப்படின்னா, இப்போ நம்ம ஆடியோ ஃபைலோட ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக சைலன்ஸான ஒரு பார்ட் இருக்குது. அந்த பார்ட்டை நம்ம ரிமூவ் பண்ணிக்க போகிறோம். ஸோ நம்மளோட ஆடியோவை ப்ளே பண்ணிக்கிட்டு எந்த இடத்துல நம்ம கரெக்டாக அந்த சைலண்ட் பார்ட் இருக்கோ அந்த இடத்துக்கிட்ட இந்த டைம்லைனை செட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆடியோ ஃபைல் மேலே கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ மேலே இருக்கிற இந்த ஸ்ப்ளிட் ஆப்ஷனை கொடுத்துட்டு எந்த பார்ட் நமக்கு தேவையில்லையோ அந்த பார்ட்டை செலக்ட் பண்ணிக்கிட்டு இந்த டெலீட் சிம்பலை கொடுத்து டெலீட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆடியோவை கிளிக் பண்ணி அப்படியே ட்ராக் பண்ணி ஃப்ரண்ட்டில் மூவ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆடியோ ஒன்ஸ் ப்ளே பண்ணிக்கலாம். வெல்கம் டு ஜிஎஸ் தமிழ் டெக். இப்போ நமக்கு பர்ஃபெக்டாக ஆடியோ ஃபைல் செட் ஆகிடுச்சு. இப்போது இந்த டிக் மார்க்கை கொடுத்துக்கலாம். நம்ம ஆடியோ ஃபைலோட ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, வெல்கம் டு ஜிஎஸ் தமிழ் டெக். இந்த சென்டென்ஸ் வரும்போது வீடியோவில் நம்ம சேனலோட லோகோ டிஸ்பிளே ஆனிச்சு அப்படின்னா அது பார்க்குறதுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ நம்ம சேனலோட லோகோவை இந்த இடத்துல நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். எலமெண்ட்ஸ் அப்படின்றது என்னென்னா, ஒரு டெக்ஸ்ட்டாக இருக்கலாம் அல்லது ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டாக இருக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு இமேஜ் ஃபைலாவோ அல்லது ஒரு வீடியோ ஃபைலாவோ இருக்கலாம். இதுதான் நம்ம எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நான் இந்த இடத்துல நம்மளோட லோகோவை ஸ்டிக்கர் அப்படின்ற இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த ஸ்டிக்கர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ திரும்பவும் இந்த ஸ்டிக்கர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். இதில் இருக்கிற இந்த இமேஜ் சிம்பலை சூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்டிக்கரை நீங்கள் நியூவாக ஆட் பண்ணிக்க போகிறீங்க அப்படின்னா இந்த ப்ளஸ் சிம்பலை கிளிக் பண்ணும்போது நம்மளோட மொபைல் கேலரி ஓப்பன் ஆகும். இதில் நம்மளோட லோகோவை சூஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ அந்த டிக் மார்க்கை கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம லோகோ மேலே கிளிக் பண்ணிக்கிட்டு அப்படியே நம்ம பிஞ்ச் பண்ணோம் அப்படின்னா அதோட சைஸை நம்ம இன்க்ரீஸ் பண்ணவோ அல்லது டெக்ரீஸ் பண்ணவோ பண்ணிக்கலாம். ஸோ நான் இதை ஓரளவு டெக்ரீஸ் பண்ணிவிட்டு நம்மளோட வீடியோக்கு ஏற்ற மாதிரி இந்த லோகோவை செட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் மேலே இருக்கிற அந்த எடிட் சிம்பலை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம லோகோக்கான இன் அனிமேஷன் அண்ட் அவுட் அனிமேஷனை செட் பண்ணிக்கலாம். இன் அனிமேஷன் அப்படின்றது என்னென்னா நம்ம லோகோ என்டர் ஆகும்போது எந்த மாதிரியான அனிமேஷன் வரணும் அப்படின்றத செட் பண்ணிக்கலாம். இதுவே அவுட் அனிமேஷன் அப்படின்றது என்னென்னா நம்ம லோகோ எக்ஸிட் ஆகும்போது எது மாதிரியான அனிமேஷன் வேணுமோ அதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் இன் அனிமேஷனை சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போது இதில் நான் இந்த அனிமேஷனை கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் அவுட் அனிமேஷனில் நன் கொடுத்துக்கிறேன். இப்போது இந்த தேர்ட் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லோகோக்கான அவுட்லைனை செட் பண்ணிக்க போகிறோம். இப்போ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். இதில் நிறைய டிஃபால்ட்டாக அவுட்லைன் அவங்களே கொடுத்துருப்பாங்க. இதில் நம்ம லாஸ்ட்டாக இருக்கிற இந்த அவுட்லைனை சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டிக் மார்க்கை கொடுத்துக்கலாம். இப்போ ஒன்ஸ் நம்ம வீடியோவை ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். வெல்கம் டு ஜிஎஸ் தமிழ் டெக். இப்போ நமக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ நம்ம வெல்கம் டு ஜிஎஸ் தமிழ் டெக் அந்த ஆடியோ முடிகிற இடத்துக்கிட்ட கரெக்டாக அந்த லோகோ மேலே கிளிக் பண்ணிக்கிட்டு மேலே இருக்கிற ஸ்ப்ளிட் ஆப்ஷனை கொடுத்துக்கலாம். இப்போ பக்கத்தில் இருக்கிற இந்த டெலீட் சிம்பலை கொடுத்து இந்த பார்ட்டை எக்ஸஸாக இருக்கிற இந்த பார்ட்டை டெலீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நாம் இந்த டிக் மார்க்கை கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம வீடியோவை ப்ளே பண்ணிக்கலாம். இந்த ஸ்டிக்கர் எந்த இடத்துக்கிட்ட நமக்கு ஸ்டாப் ஆகுதோ அந்த இடத்துக்கிட்ட கரெக்டாக அந்த டைம் லைனை செட் பண்ணிக்கலாம். இப்போ மேலே இருக்கிற ஸ்ப்ளிட் ஆப்ஷனை கொடுத்துட்டு இந்த பார்ட்டை டெலீட் பண்ணிக்கலாம். வெல்கம் டு ஜிஎஸ் தமிழ் டெக். வீடியோ எடிட்டிங்கில் நீங்கள் பிகினர். இப்போ நம்ம வீடியோவை ப்ளே பண்ணும்போது நமக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. நம்ம நெக்ஸ்ட் பண்ண போகிற ஸ்டெப் என்ன அப்படின்னா டிரான்சிஷனை ஆட் பண்ணிக்க போகிறோம். அதுக்கு இந்த ஒயிட் கலர் ஸ்கொயர் மாதிரியான ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அந்த பாக்ஸ் மேலே கிளிக் பண்ணிக்கலாம். இப்போது ஒவ்வொரு ஆப்லையுமே இந்த மாதிரி டிரான்சிஷன் எஃபெக்ட் நம்ம கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. அந்த டிரான்சிஷன் எஃபெக்டை நம்ம ஒரு கிளிப்புக்கும் இன்னொரு கிளிப்புக்கும் நடுவில் நம்ம யூஸ் பண்ணும்போது அது பார்க்க ரொம்பவே ப்ரொஃபஷ்னலாக இருக்கும். நான் இப்போ இந்த கிளிப்பை சூஸ் பண்ணிக்கிட்டு இந்த டிக் மார்க்கை கொடுத்துக்கிறேன். இப்போ ஒன்ஸ் நம்ம வீடியோவை ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். வெல்கம் டு ஜிஎஸ் தமிழ் டெக். வீடியோ எடிட்டிங். இப்போ நமக்கு பர்ஃபெக்டாக டிரான்சிஷன் எஃபெக்ட் செட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வீடியோவை ப்ளே பண்ணிக்கலாம். வீடியோ எடிட்டிங். இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன அப்படின்னா நீங்கள் வீடியோ எடிட்டிங்கில் பிகினர் அப்படின்னா, ஸோ இந்த இடத்துக்கிட்ட நீங்கள் வீடியோ எடிட்டிங்கில் பிகினர் அப்படின்னா அப்படின்ற இடத்துக்கிட்ட நம்ம கொஸ்டின் மார்க் வரும்போது அது பார்க்க பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ யூடியூப்பை ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் நான் இப்போ கொஸ்டின் மார்க் க்ரீன் ஸ்க்ரீன் அப்படின்றத நான் இப்போ டைப் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோ நமக்கு டிஸ்பிளே ஆகுது. இதுலேருந்து காப்பிரைட் ஃப்ரீ க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோவை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி உங்களுக்கு க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோ கிடைக்கல அப்படின்னா இந்த க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோவை நம்ம ஜஸ்ட் ஒரு 5 செகண்ட்ஸ் ஸ்கூலில் மட்டும்தான் யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ அதனால் இதனால ஒன்றும் பெருசாக ப்ராப்ளம் வராது. நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் கரெக்டான வெப்சைட்லேருந்து இந்த வீடியோஸை டவுன்லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் யூடியூப்பை ஒரு சாய்ஸாக எடுத்துக்கலாம். நான் இப்போது இந்த வீடியோவை சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவை நீங்கள் கூகுளில் யூடியூப் டவுன்லோடர் ஆப்ஷன் போயிட்டு ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இப்போது நம்ம இன்ஷாட் ஆப்பை அப்படியே ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போது இந்த இடத்துக்கிட்ட வீடியோட ஸ்டார்டிங்கில் இந்த டைம்லைன் ஆப்ஷனை செட் பண்ணிக்கலாம். இப்போது நெக்ஸ்ட் இந்த பிஏபி ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதில் இந்த க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோவை சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃபில் ஆப்ஷனை கொடுத்தோம் அப்படின்னா நம்ம ஸ்க்ரீன் ஃபுல்லாகவே இந்த வீடியோ செட் ஆகிடும். இப்போது மேலே இருக்கிற ஆப்ஷன்லேருந்து கட் அவுட் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். இதில் இருக்கிற இந்த குரோமா அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துக்கலாம். இப்போ ஜஸ்ட் நம்ம இந்த க்ரீன் கலர் பார்ட் மேலே கிளிக் பண்ணும்போது அந்த பார்ட் நமக்கு ரிமூவ் ஆகிடும். இதுவே நீங்கள் கொஸ்டின் மார்க் இருக்கிற இந்த ஒயிட் கலர் பார்ட் மேலே ரிமூவ் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஒயிட் கலர் பார்ட் மட்டும் தான் ரிமூவ் ஆகும். க்ரீன் கலர் பார்ட் நமக்கு அப்படியே இருக்கும். ஸோ இந்த க்ரீன் கலர் பார்ட் மேலே கிளிக் பண்ணிக்கலாம். கீழே இருக்கிற ஸ்ட்ரென்த் அப்படின்ற ஆப்ஷனை ஓரளவு இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இதை ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கொஸ்டின் மார்க்கு இன்விசிபிள் ஆகிடும், தெரியாது. ஸோ அதனால் ஓரளவு நம்ம டெக்ரீஸ் பண்ணிக்கிட்டு இந்த டிக் மார்க்கு கொடுத்துக்கலாம். இப்போ ஒன்ஸ் நம்ம வீடியோவை ப்ளே பண்ணிக்கலாம். வீடியோ எடிட்டிங்கில் நீங்கள் பிகினர் அப்படின்னா இந்த வீடியோ எடிட்டிங்கில் நீங்கள் பிகினர் அப்படின்னா இது வரைக்கும் தான் நான் அந்த க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோவை டிஸ்பிளே பண்ண வைக்க போகிறேன். ஸோ இந்த க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோ மேலே கிளிக் பண்ணிக்கிட்டு மேலே இருக்கிற ஸ்ப்ளிட் ஆப்ஷனை கொடுத்துக்கிறேன். இப்போ எக்ஸஸாக இருக்கிற இந்த பார்ட்டை டெலீட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவை நான் இன்னுமே இன்ட்ரெஸ்டிங்காக மாற்ற எகெயின் நான் யூடியூப்பை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கிட்டு இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்க்ராட்ச் எஃபெக்ட் க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோ அப்படின்றத டைப் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரியான நிறைய வீடியோ கிளிப்ஸ் நமக்கு அவைலபிளாக இருக்கும். இந்த கிளிப்பையும் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போது இன்ஷாட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ எகெயின் இந்த பிஏபி ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம்.
இப்போ நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ஸ்க்ராட்ச் எஃபெக்ட் வீடியோவை சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ எகெயின் இந்த ஃபில் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிட்டு வீடியோவை ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ எகெயின் இந்த கட் அவுட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிட்டு இதில் அந்த குரோமா டூலை சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ திரும்பவும் இந்த குரோமா ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்ட்ரென்த்தை ஓரளவு இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு டிக் மார்க்கை கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம இந்த ஸ்க்ராட்ச் எஃபெக்ட் வீடியோ மேலே கிளிக் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி இந்த கொஸ்டின் மார்க் வீடியோ எது வரைக்கும் நம்ம செட் பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துக்கிட்ட நம்ம இந்த டைம் லைனை செட் பண்ணிக்கிட்டு மேலே இருக்கிற ஸ்ப்ளிட் ஆப்ஷனை கொடுத்துக்கிட்டு பேலன்ஸ் இருக்கிற இந்த எக்ஸஸ் பார்ட்டை டெலீட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கொஸ்டின் மார்க் வீடியோவும் மேலே இருக்கிற இந்த ஸ்க்ராட்ச் எஃபெக்ட் வீடியோவும் நமக்கு ஒரே டைம் லைனில் இருக்கிற மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நாம் இப்போது ஒரு டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ அப்படியே பேக் வந்துடலாம். அதுக்கு மேலே இருக்கிற இந்த டெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். இதில் ரேண்டமாக ஏதாவது ஒரு டெக்ஸ்ட்டை டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணதுக்கு அப்புறமா கீழே இருக்கிற இந்த ஃபாண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். இதில் நம்ம வேறு ஏதாவது ஃபாண்ட்டை செட் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னா அந்த ஃபாண்ட்டை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கலர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். இதில் ஃபாண்ட்டுக்கான கலரை நம்ம செலக்ட் பண்ணிக்க முடியும். நான் இப்போது இதில் ஒயிட் கலரை சூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நான் இப்போது அனிமேஷனை செட் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு இந்த அனிமேஷன் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த அனிமேஷனில் ஃபஸ்ட் ஒன்றா இருக்கிற இந்த ஃபீட் அனிமேஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த டைமிங் ஆப்ஷனில் 0.1 செட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு அவுட் அனிமேஷனில் நன் அனிமேஷனை சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த டிக் மார்க்கை கொடுத்துக்கிறேன். இப்போது நம்ம டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு அதோட சைஸை ஓரளவு இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வீடியோவை ப்ளே பண்ணிக்கலாம். வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் நம்ம ஆடியோ ஃபைலில் வர சென்டென்ஸ். ஸோ இந்த சென்டென்ஸ் படி நம்ம ஒவ்வொரு வேர்டாக நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நாம் இந்த அப்படின்ற வேர்டு எந்த இடத்துக்கிட்ட ஸ்டாப் ஆகுதோ அந்த இடத்துல ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். எகெயின் ப்ளே பண்ணிக்கலாம். வீடியோ அப்படின்ற வேர்டு எந்த இடத்துக்கிட்ட முடியுதோ அந்த இடத்துக்கிட்ட ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். திரும்ப உங்களுக்கு ஸோ அந்த இடத்துக்கிட்ட ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். திரும்ப கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம ஸ்ப்ளிட் பண்ணியாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிக்கிட்டு மேலே இருக்கிற அந்த எடிட் ஆப்ஷனை கொடுத்துக்கலாம். இதில் இந்த அப்படின்றத டைப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற எடிட் ஆப்ஷனை கொடுத்துக்கலாம். இதில் வீடியோ அப்படின்றத டைப் பண்ணிக்கலாம். அடுத்த டெக்ஸ்ட்டில் உங்களுக்கு அப்படின்றத டைப் பண்ணிக்கலாம். எகெயின் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கிளிக் பண்ணிக்கிட்டு எடிட் ஆப்ஷன் போயிட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத டைப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வீடியோவை ப்ளே பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம டெக்ஸ்ட்டு கரெக்டாக நம்ம செட் பண்ணியாச்சு. இப்போது இந்த வீடியோ ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணிக்கிட்டு இந்த ஸ்ப்ளிட் கொடுத்துட்டு எக்ஸஸாக இருக்கிற இந்த பார்ட்டை டெலீட் பண்ணிக்கலாம். இப்போ டெக்ஸ்ட் நமக்கு டிஸ்பிளே ஆகும்போது பேக்ரவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னா அதுவுமே நமக்கு ஒயிட் கலராக இருக்குது. ஸோ இப்போ டெக்ஸ்ட்டுக்கு பேக்ரவுண்டில் நான் பிளாக் கலர் சூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ டெக்ஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகிற இடத்துக்கிட்ட இந்த டைம்லைன் சிம்பலை செட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த ஸ்டிக்கர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் நான் ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்கேன் இந்த பிளாக் ஸ்டிக்கரை சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த இமேஜை நீங்கள் கூகுள்லேருந்து ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த பிளாக் ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணியாச்சு. இதை நான் ஜஸ்ட் அப்படியே கிளிக் பண்ணிவிட்டு பிஞ்ச் பண்ணி வீடியோ ஃபுல்லாக செட் பண்ணிக்கிறேன். இப்போ மேலே இருக்கிற இந்த எடிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் அனிமேஷனை கிளிக் பண்ணிவிட்டு இதுலேயுமே நான் ஃபேட் அனிமேஷனை கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு அவுட் அனிமேஷனில் நன் அனிமேஷனை செட் பண்ணிக்கிறேன். இந்த சென்டராக இருக்கிற ஒபாசிட்டி ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் ஒபாசிட்டி ஆப்ஷனை ஓரளவு நான் ரெடியூஸ் பண்ணிவிட்டு இந்த டிக் மார்க்கை கொடுத்துக்கிறேன். இப்போது இந்த டெக்ஸ்ட்டு மேலே ஒவ்வொரு டெக்ஸ்ட்டு மேலேயும் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்படி கிளிக் பண்ணும்போது நமக்கு ஸ்டிக்கர் பேக்ரவுண்டில் இருக்கும், டெக்ஸ்ட் நமக்கு ஃப்ரண்ட்டில் இருக்கும். இப்போது இந்த டிக் மார்க்கை கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் நான் ஒரு வீடியோ ஃபைலை ஆட் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு இந்த ப்ளஸ் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ ஃபோட்டோ அப்படின்ற இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். இதில் நான் இப்போ ஒரு வீடியோ கிளிப்பை சூஸ் பண்ணிவிட்டு டிக் மார்க்கை கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம இந்த கிளிப்புக்கான எஃபெக்ட் ஆட் பண்ணிக்க போகிறோம். அதுக்கு மேலே இருக்கிற அந்த எஃபெக்ட் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த ஆப் யூஸ் பண்ணாலும் அதிலே இது மாதிரியான நிறைய எஃபெக்ட்ஸ் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் உங்கள் வீடியோக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதில் இருக்கிற இந்த எஃபெக்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போது இதில் இந்த கிளிட்ச் எஃபெக்டை சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம வீடியோவுக்கு இந்த எஃபெக்ட் பர்ஃபெக்டாக சூட் ஆகுற மாதிரி இருக்குது.
ஸோ இதோட வேல்யூவை நான் ஓரளவு கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ டிக் மார்க்கை கொடுத்துக்கிறேன். இப்போது இந்த கிளிட்ச் எஃபெக்ட் மேலே கிளிக் பண்ணிக்கலாம். இந்த எஃபெக்ட் நம்ம வீடியோ ஃபுல்லாகவே செட் ஆகுற மாதிரி கொடுத்துக்கலாம். நான் இப்போ சொல்ல போகிற இந்த டெக்னிக்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே போதும். அந்த இடத்துக்கிட்ட நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஸ்ப்ளிட் ஆப்ஷனை கொடுத்துக்கிட்டு பேலன்ஸ் இருக்கிற இந்த பார்ட்டை டெலீட் பண்ணிக்கலாம். அந்த டிக் மார்க்கை கொடுத்துக்கிட்டு எக்ஸஸாக இருக்கிற இந்த வீடியோ கிளிப்பை ஸ்ப்ளிட் கொடுத்து டெலீட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல நான் வேறு ஒரு வீடியோ கிளிப்பை ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த ப்ளஸ் சிம்பலை கிளிக் பண்ணிக்கலாம். இதில் இப்போ நான் இந்த பேக்ரவுண்டை சூஸ் பண்ணிக்கிறேன். பிஏபி ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் பிளைன் பேக்ரவுண்டோடு இருக்கிற இந்த அனிமேஷன் எஃபெக்டை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஃபுல் ஸ்க்ரீனை கிளிக் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஸ்க்ரீன் ஃபுல்லாகவே இந்த வீடியோ செட் ஆகிடும். இப்போ இந்த பிஏபி வீடியோ மேலே கிளிக் பண்ணிக்கிட்டு மேலே இருக்கிற இந்த கட் அவுட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் இருக்கிற இந்த க்ரோவா ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ ஜஸ்ட் இந்த ஸ்கை ப்ளூ கலர் மேலே கிளிக் பண்ணிக்கிட்டு ஸ்ட்ரென்த்தை ஓரளவு இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டிக் மார்க்கை கொடுத்துக்கலாம். இப்போ இந்த பிஏபி டூலை கிளிக் பண்ணிக்கிட்டு நம்ம வீடியோ கிளிப்போட ஃப்ரண்ட்டில் செட் பண்ணிக்கலாம். இப்போ ஒன்ஸ் நம்ம வீடியோவை ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். நீங்களும் ஒரு பர்ஃபெக்டான வீடியோ எடிட்டிங்கை ஈஸியாக கற்றுக்கலாம். நம்ம பிஏபி வீடியோக்கான பேக்ரவுண்டை ஓரளவு ரெடியூஸ் பண்ணிக்க போகிறேன், என்னோடய ஒபாசிட்டியை. ஸோ அந்த பேக்ரவுண்டை கிளிக் பண்ணிக்கிட்டு இதில் இருக்கிற ஒபாசிட்டி அப்படின்ற இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நான் ஓரளவு ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். ரெடியூஸ் பண்ணிட்டு டிக் மார்க்கை கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம பிஏபி டூலை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பிஏபி வீடியோ மேலே கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வீடியோவை கிளிக் பண்ணிக்கிட்டு இதோட சைஸை ஓரளவு இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டார்டிங்கில் நம்ம இந்த டைம் லைனை செட் பண்ணிக்கலாம். இந்த பிஏபி வீடியோவை கிளிக் பண்ணி இதை நம்ம கீழே அப்படியே ஹைட் பண்ணிக்கலாம். இப்போது மேலே இருக்கிற இந்த இன்வெர்டட் ட்ரையாங்கிள் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு 4 செகண்ட்ஸ்க்கு அப்புறமா திரும்பவும் இந்த இன்வெர்டட் ட்ரையாங்கிள் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம கீ ஃப்ரேமை செட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இப்போ செகண்டாக கொடுத்துருக்க இந்த இன்வெர்டட் ட்ரையாங்கிள் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பிஏபி வீடியோவை கொஞ்சம் கொஞ்சமாக மேலே கொண்டு வந்துக்கலாம். வீடியோவை ப்ளே பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு செட் ஆகும். ஒன்ஸ் வீடியோவை ப்ளே பண்ணிக்கலாம். நீங்களும் ஒரு பர்ஃபெக்டான வீடியோ எடிட்டிங்கை ஈஸியாக கற்றுக்கலாம். இப்போ இந்த இடத்துல நம்மளோட ஆடியோ கிளிப் முடியுது. ஸோ இந்த இடத்துக்கிட்ட கொஞ்சம் இதுக்கு முன்னாடி தள்ளி இந்த இன்வெர்டட் ட்ரையாங்கிளை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ கரெக்டாக நம்ம ஆடியோ ஃபைல் முடிகிற இடத்துக்கிட்ட இந்த இன்வெர்டட் ட்ரையாங்கிளை கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம கீ ஃப்ரேம்க்கான ஸ்டார்டிங் பாயிண்ட் இந்த ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் செட் பண்ணியிருக்கோம். இது முடிகிற பாயிண்ட் பார்த்திங்க அப்படின்னா 2வது ட்ரையாங்கிளில் செட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த செகண்டாக இருக்கிற இந்த ட்ரையாங்கிள் மேலே கிளிக் பண்ணிக்கலாம். இப்போது மேலே இருக்கிற இந்த ஒபாசிட்டி ஆப்ஷனை கொடுத்துட்டு இதை ஃபுல்லாக ரெடியூஸ் பண்ணிடலாம். இப்போது எக்ஸஸாக இருக்கிற இந்த வீடியோ கிளிப் மேலே கிளிக் பண்ணிக்கிட்டு ஸ்ப்ளிட் கொடுத்துட்டு டெலீட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வீடியோவை ப்ளே பண்ணோம் அப்படின்னா நீங்களும் ஒரு பர்ஃபெக்டான வீடியோ எடிட்டிங்கை ஈஸியாக கற்றுக்கலாம். இந்த மாதிரி நமக்கு ஃபேட் ஆகுற மாதிரியான ஆப்ஷனை கீ ஃப்ரேம் மூலிமா கொடுத்துக்கலாம். இப்போ ஒன்ஸ் நம்ம கரெக்டாக கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த டிக் மார்க்கை கொடுத்துக்கலாம். ஒரு வீடியோவை நம்ம எவ்வளோ சூப்பராக எடிட் பண்ணியிருந்தாலும் அந்த வீடியோக்கான அந்த எடிட்டிங்கை லைவ்லியாக கொடுக்கறது என்ன அப்படின்னா அந்த வீடியோக்கான சவுண்ட் எஃபெக்ட் அண்ட் பேக்ரவுண்ட் மியூசிக், அதுதான் நம்ம இப்போ ஆட் பண்ணிக்க போகிறோம். இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மியூசிக்கை கிளிக் பண்ணிக்கலாம். இதில் இருக்கிற இந்த மை மியூசிக் அப்படின்ற இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போது இந்த வூஷ் அப்படின்ற இந்த சவுண்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். நான் இந்த சவுண்ட் எஃபெக்டை பிக்ஸபி வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணியிருக்கேன். இது ராயல்ட்டி ஃப்ரீ சவுண்ட் எஃபெக்ட் தான். நெக்ஸ்ட் நம்ம டிரான்சிஷன் எஃபெக்டான சவுண்ட் எஃபெக்டை சூஸ் பண்ணிக்க போகிறோம். அதுக்கு இந்த மியூசிக் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் இருக்கிற இந்த கேமரா ஷட்டர் ஹார்ட் அப்படின்ற இந்த சவுண்ட் எஃபெக்டை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இதையும் நான் பிக்ஸபி வெப்சைட்லேருந்து தான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த டெக்ஸ்ட்டுக்கான சவுண்ட் எஃபெக்டை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அப்படின்ற இந்த டெக்ஸ்ட் வர எடுத்துக்கிட்ட நம்ம இப்போ சவுண்ட் எஃபெக்டை ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ அந்த டைம் லைனை கரெக்டாக அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மியூசிக் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். இதில் இப்போ நான் கார்க் எஃபெக்டை சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் நமக்கு டிஸ்பிளே ஆகும்போது
இந்த கார்க் எஃபெக்ட் வேறு மாதிரி செட் பண்ணியாச்சு. இப்போ அப்படியே நம்ம இந்த எஃபெக்டை கிளிக் பண்ணிக்கிட்டு மேலே இருக்கிற இந்த டூப்ளிகேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நமக்கு 6 டெக்ஸ்ட் வருது. ஸோ 6 தடவை இந்த சவுண்ட் எஃபெக்டை நம்ம டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வீடியோவை ப்ளே பண்ணி பார்க்கும்போது இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நமக்கு பர்ஃபெக்டான சவுண்ட் எஃபெக்ட் செட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம வீடியோக்கான பேக்ரவுண்ட் மியூசிக்கை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த மியூசிக் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். இந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கை நான் யூடியூப் ஆடியோ லைப்ரரியிலேருந்து டவுன்லோட் பண்ணியிருக்கேன். இதில் மோஸ்ட்லி நமக்கு காப்பிரைட் ஃப்ரீ மியூசிக் அவைலபிளாக இருக்கும். ஸோ அதை நம்ம பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கணும். ஒரு மியூசிக்கை சூஸ் பண்ணிக்கிறேன். மியூசிக்கை கிளிக் பண்ணிக்கிட்டு மேலே இருக்கிற இந்த வேல்யூம் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். பேக்ரவுண்ட் மியூசிக் எப்போவுமே பிலோ 10 தான் இந்த சவுண்டை வந்து எப்போவுமே செட் பண்ணிப்பேன். ஸோ நான் ஒரு 5-6 செட் பண்ணிவிட்டு டிக் மார்க்கை கொடுத்துக்கிறேன். இப்போது எக்ஸஸாக இருக்கிற அந்த மியூசிக்கை ஸ்ப்ளிட் கொடுத்துக்கிட்டு டெலீட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த டிக் மார்க்கு கொடுத்துக்கலாம். ஃபைனலாக மேலே இருக்கிற அந்த சேவ் ஆப்ஷனை கொடுத்துட்டு நம்ம வீடியோவை சேவ் பண்ணிக்கலாம். வீடியோ எடிட்டிங்கில் பிகினராக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் ஒரு ஆடியோ ஃபைலை எப்படி நம்ம பர்ஃபெக்டாக எடிட் பண்ணி நம்மளோட வீடியோவில் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள். நன்றி.